வணக்கம். கோமாளியா வாழ்ந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஏமாளியா வாழக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் ரொம்ப உஷாராவும், எச்சரிக்கையாவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏமாளின்னா என்னங்க? நம்மள ஏமாத்துறாங்கன்றத நமக்கே அறியாம இருக்கிறவங்க தான் ஏமாளி. கேள்வி ஞானம் இருக்காது, நாட்டு நடப்பு தெரியாது, விழிப்புணர்வு இருக்காது. மொத்தத்துல ஒண்ணுமே தெரியாதுன்றவங்க ஏமாளி. இவங்க ஈஸியா ஏமாந்துடுவாங்க. சுலபமா இவங்கள ஏமாத்திடலாம். அவங்க ஏமாளி. ஆனா எல்லாம் தெரிஞ்சவங்களையும் ஒரு சிலரை ஏமாளின்னு இந்த சமுதாயம் சொல்லுது. அது எப்படிங்க? உதாரணத்துக்கு பஸ் ஸ்டாப்ல ஒரு 10 பேர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வராரு. ஏங்க, நான் வெளியூர்ல இருந்து வந்துட்டேங்க. வேலை தேடி வந்தேன். வேலை ஒன்றும் செட் ஆகல. காசெல்லாம் தீர்ந்து போச்சு. நான் இப்போ ஊருக்கு போகணும். ஒரு 100 ரூபாய் இருந்தால் கொடுங்களான்னு கேட்குறாரு. இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே கேட்குறாரு. எல்லாருமே இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அவங்க கிட்ட இல்லாம இருக்குதா? கிடையாது. அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இவன் எங்க நம்மளை ஏமாத்தி வாங்கிடுவானோ, நம்ம எங்க ஏமாளி ஆயிடுவோமோ அப்படின்ற பயத்துல இல்லைன்னு சொல்றாங்க. கடைசியில ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறான். அவரு பர்ஸ்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்றாரு. இதை பார்த்த இன்னொருத்தன், ஏண்டா நாங்க 10 பேர் காசு இல்லைன்னு சொன்னவங்கலாம் முட்டாளு, நீ உடனே காசு எடுத்து கொடுக்குறிய, நீ புத்திசாலியா? புத்திசாலி இல்லடா, நீ ஏமாளி அப்படின்னு சொல்றான். அவரு ஏன் எடுத்து கொடுத்தாரு? அவருக்கு தெரியாதா? அந்த ஆள் ஏமாத்தி கூட வாங்கலாம் இல்லையா? அவருக்கு தெரியும். ஏன் கொடுத்தாருன்னா, அவரு மனசுல ஈவு இறக்கம் இருக்கு. காசு இருக்குது, இல்லைன்னு சொல்றதுக்கு அவரு மனசு வரல. அவருக்கு இரக்க குணம் இருக்கு. அவரால் கொடுக்காம இருக்க முடியல. இறக்கப்பட்டு கொடுக்கறவன சமுதாயம் என்ன சொல்லுது? ஏமாளின்னு சொல்லுது. ஏமாளியா பாக்குது. ஆனா உண்மையிலே யார் ஏமாளி? உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எதிரில் கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்துட்டு நாம சும்மா இருக்க கூடாது. அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கான ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பையும் அந்த 10 பேர் தட்டி கழிச்சிட்டு போறாங்கன்னா அவங்க தான் ஏமாளி. காசு கொடுத்தவன் ஏமாளி இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கும் அடுத்தவங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்கும் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு சொல்லும்போது அதை பயன்படுத்தாம அதை தட்டி கழிச்சிட்டு போறாங்கன்னா அவங்க தான் உண்மையிலே ஏமாளிகள். ஆல் தி பெஸ்ட்.